பொம்பளை எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த ஆம்பளைகளுக்கு பிடிக்குது. பொண்டா அம்மாவா இருந்தா பிடிக்குது, அக்காவா இருந்தா பிடிக்குது, தங்கச்சியா இருந்தா பிடிக்குது, மகளா இருந்தா கூட பிடிக்குதுங்க. பொண்டாட்டியா இருந்தா மட்டும்தான் பிடிக்க மாட்டேங்குது. அதான் எல்லா டார்ச்சரும் கொடுக்குறீங்க. நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் மேடம். நான் ஒரு விஞ்ஞானி, பாத்துக்கோங்க. சும்மா நான் குட்டி டாக்டர். அப்படியே? ஆமா. அதுலயே குட்டி இருக்கட்டும் தான் டாக்டர். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா பொண்டாட்டியும் எப்ப பார்த்தாலும் எங்க வழிங்க, எப்ப வருவீங்கன்னு இந்த மைனா பட வில்லி மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. ஆமா. அதனால இந்த ஆண்கள்லாம் தங்களுடைய சுதந்திரம் பறி போயிட்டதா நினைக்கிறாங்க. ஆமா. நான் இங்க இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போறேன், அன்பான சகோதரர்களே, அண்ணன்மார்களே, அன்பாக நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லிட்டு போறேன். உங்களை பார்த்து எப்ப வருவீங்க, எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நீங்க சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அல்ல, யாருமற்ற அனாதையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தங்க. அருமை. பார்க்கணும்ல, எங்க கட்டின பொண்டாட்டி தானங்க உங்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்குறா. அம்மா வளர்த்தாங்க, அம்மா வளர்த்தாங்க. என்னக்கா வளர்த்தாங்க? என்ன வளர்த்தாங்க? ஏன் அம்மாக்கு மட்டும் வாய் கொஞ்சம் வண்டலூர் வரைக்கும் போயிட்டு வருது? எனக்கு ஏன் பிரச்சனை? லிப்ஸ்டிக் கழிஞ்சிடக்கூடாது. ஆமா, அம்மா லிப்ஸ்டிக் கழிஞ்சிருக்கிறதுனால. என்ன அம்மா வளர்த்தாங்க? சோற போட்டு போட்டு தொப்பைய வளர்த்தாங்க. ஆனா நாங்க அப்படியா? நீங்க உங்களே வளர்த்துக்கிடுவீங்களா? இப்படி எல்லாம் பேசாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்பெல்லாம் பாயிண்ட் மறைக்கதோ அப்பெல்லாம் என்ன பத்தி நீங்க பேசுறீங்க. ஐயோ, ஆமா, இது ரொம்ப மனசு கஷ்டமா, பாத்துக்கோங்க. பரவாயில்ல, நீ பேசுமா. அப்ப உனக்கு பாயிண்ட் மறைஞ்சிருச்சு. எனக்கு பாயிண்ட் மறந்துருச்சு.